விஜய்க்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு தப்பிக்கிற ஃபார்முலா திமுக மேல வழக்கு போட்டு எனக்கு வருகின்ற விஷயம் அடுத்த நாளைக்கு திரு அபிஷேக் மனு சிங்வி விஜயை சந்திச்சிருக்கிறார். பெரிய வக்கீல்களில் ஒரு பக்கம் நடுவாக இருக்கிறவங்க எல்லாம் திமுகவோட இருக்காங்க. ஸோ காங்கிரஸ்ல இருக்கிற கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வியை வச்சுக்கிட்டு முதலில் கரூர் வழக்கை சிபிஐ வேண்டாம்னு எடுத்து அதில் செந்தில் பாலாஜியை கைது செய்யலாமா என்ற ஒன்று. நேற்றைக்கு இடி செந்தில் பாலாஜி மீது வழக்கு போடுறதுக்கு பர்மிஷன் லெட்டர் அனுப்பிச்சிருக்கு. ஸோ இதை தாண்டி பொன்முடி பேர்ல இருக்கிற எஃப்ஐஆர்கள். ஸோ 5 அமைச்சர்கள் வரை அடுத்த மாதத்திற்குள் கைது வரை கூட செல்லலாம் என்று தாவேக்காவை வைத்து பாஜக திமுகவை கட்டம் கட்டுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாவேக்காவிற்கு இதுதான் இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட். ஏன்னா உடனடியாக பட்ஜெட் சூழ்நிலைகள் அவர்களுக்கு பாசிச பாஜகக்குள்ள போய் பூந்துருவாரு சார். அவர் ஊழல் சக்தி தீய சக்தின்னு சொன்னது பக்கம் இருக்க போறாரா இல்ல இப்படி ஏன் நீங்க பாஜக சார் பாஜக உங்களை பொறுத்த நான் சொல்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமில்லை நோட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அந்த இடத்தை தானாக எடுத்துப்பாங்க.